சுமார் 16,732 அடி உயரத்தில் வசிக்கும் மக்கள். இதுதான் உலகிலேயே மிகவும் உயரமான நகரம் என்று கூறுகிறார்கள். இது எங்கு உள்ளது என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் உலகில் மொத்தம் 195க்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன. இந்த நாடுகளில் எது பெரியது எது சிறியது என்பது பலருக்கும் தெரியாது. வரலாற்றில் பல பெரிய நாடுகள் உடைந்து சிறிய நாடுகளாக மாறி பல சிறிய நாடுகள் பெரிய நாடாக உருவெடுத்தன. அப்படி உலகிலேயே மிகவும் உயரமான நகரம் எது என்று தெரியுமா? அதுதான் பெருவில் அமைந்துள்ள லா ரின்கொனாடா என்ற நகரம். இங்கே மக்கள் கிட்டத்தட்ட 16,732 அடி உயரத்தில் வாழ்கிறார்கள். இது ஆண்டஸ் மலைகளில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5,100 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு உறைபனி வெப்பநிலை, குறைந்த ஆக்சிஜன் அளவு, கடுமையான வாழ்க்கை சூழல் இருந்த போதிலும் இங்கு மக்கள் வாழ்கிறார்கள். பெருவின் ஆண்டஸ் மலைகளில் அமைந்துள்ள இந்த நகரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். பொதுவாக உயரத்தில் உள்ள இடங்களுக்கு செல்ல திட்டமிடும் போது நாம் பலமுறை யோசிக்கும் ஒரு பிரச்சனை உயரம் குறித்த பயமாகும். ஆனால் பெருவில் உள்ள இந்த லா ரின்கொனாடா என்ற நகரத்தில் கடல் மட்டத்திலிருந்து 16,404 மற்றும் 17,388 அடிகளுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த உயர்ந்த நகரத்தில் மக்கள் வாழ்கிறார்கள். இந்த இடத்தில் வாழ்வது அவ்வளவு எளிதானது அல்ல. இங்குள்ள மக்கள் தாழ்வான பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவை நம்பியுள்ளார்கள். அதே சமயம் அவர்கள் ஓடும் நீர் அல்லது முறையான கழிவுநீர் அமைப்புகள் இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இங்குள்ள மக்களுக்கு 2000களில்தான் மின்சார வசதி கிடைத்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட போது இந்த லா ரின்கொனாடா ஒரு சிறிய சுரங்க குடியேற்றமாக தொடங்கியது. காலப்போக்கில் அதிர்ஷ்டத்தை தேடி மக்கள் இந்த மலைகளில் குவிந்ததால் அது ஒரு நகரமாக வளர்ந்தது. அதே போல பல நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த போதுமான தங்கம் இந்த லா ரின்கொனாடா என்ற நகரத்தின் கீழே உள்ளதாக கூறுகிறார்கள். இந்த நகரமானது விண்வெளிக்கு மிக அருகில் உயரத்தில் அமைந்துள்ளதாக கூறுகிறார்கள். மேலும் உயரம் காரணமாக இது கிரீன்லாந்தை போலவே குளிராக இருக்குமா? இதனுடைய சராசரி வெப்பநிலை மைனஸிற்கும் குறைவாக செல்கிறது. மேலும் இந்த நகருக்கு அடியில் பல தங்கச் சுரங்கங்கள் உள்ளதாக நம்பப்படுகிறது. சட்டப்படி இங்கு சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் பல நிறுவனங்கள் சட்டவிரோதமாக இங்கு தங்கச் சுரங்கங்களை தோண்டத்தான் செய்கிறார்கள். இங்குள்ள ஆண்கள் தங்கச் சுரங்கங்களில் வேலை செய்கிறார்கள். பெண்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் பாறை துண்டுகளுக்கு இடையே தங்க துகள்களை தேடி எடுக்கின்றார்கள். இங்கு 50% ஆக்சிஜன் மட்டுமே கிடைக்கிறது. இதனால் இங்கு வாழ்வது சற்று சிரமம் என்றே கூறுகிறார்கள். மேலும் இங்குள்ள ஊழியர்கள் 30 நாட்கள் ஊதியம் இல்லாமல் பணிபுரிந்து 31ஆம் தேதி சுரங்கத்திலிருந்து அவ்வளவு தாதுவையும் எடுக்க அனுமதிக்கின்றார்கள். அந்த தாதுவிலிருந்து சுரங்க தொழிலாளர்கள் எந்த உலோகத்தை பிரித்தாலும் அது அவர்களுடையது. மேலும் இந்த நகரத்தில் யாரும் வரி வாங்குவதும் இல்லை, எந்த நிர்வாகமும் இல்லை. இதனால் எந்தவித வசதியும் இல்லை. சாலைகள் மற்றும் வடிகால் அமைப்பு என எதுவும் இல்லை. மேலும் இந்த நகரம் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து மற்றும் ஐக்கிய மாகாணங்களில் உள்ள எந்த புள்ளியையும் விட உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த லா ரின்கொனாடாவை ட்ரக் மூலம் மட்டுமே அணுக முடியும். இந்த இடத்திற்கு மலை சாலைகள் வழியாக பல நாட்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த நகரம் அதிக உயரத்தில் உள்ளதால் தலைவலி, சோர்வு மற்றும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் மக்களுக்கு ஏற்படும் என்று கூறுகிறார்கள். இப்படி பல்வேறு மர்மங்களை சுமந்து கொண்டு இந்த லா ரின்கொனாடா என்ற நகரம் உலகின் மற்ற நாடுகளிலிருந்து தனித்து நிற்கிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.